வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்டர் 10 தான் வந்து பார்த்துட்ருக்கோம், கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா என்னது, அதுக்கப்புறமா வந்து அதோடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் வந்து டேலியோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அதோட பேசிக் டேர்ம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, தட் இஸ் டேலி யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து என்ட்ரிஸ்லாம் வந்து பாஸ் பண்ண போகிறோம், அண்ட் தென் அந்த என்ட்ரிஸ் மூலயமா எப்படி வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புக்லேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு டேலியில் எப்படி என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்கார்ட் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் டேலி. ஸோ ராபர்ட் கமன்ஸ் டியர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் ஆஃப் ₹1 lakh கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், டேலி வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ டேலி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ ராபர்ட்ன்ற நேமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், க்ரியேட் கம்பெனி. அப்படி இல்லைனா வந்து நம்ம கீபோர்டில் சி அப்படின்ற ஷார்ட்கட் கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கம்பெனி நேம் என்னன்னு கொடுக்கணுன்னா ராபர்ட்னு சொல்லி கொடுத்துக்கலாம். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருந்துக்கிட்டோம். ஸோ என்டர் கிளிக் பண்ணிகிட்டே வந்துடலாம். அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், தட் இஸ் என்டர் அமுக்குனாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன பாஸ் பண்ணுவோம், மேனுவலாக இருந்துச்சு அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணோன்னா, ஸோ அப்போ என்னது, கேஷ் வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து கேபிட்டலாக வந்து உள்ளே வருது. அப்போனா நம்ம என்ன வவுச்சர் யூஸ் பண்ணணும், இதுக்கு ரெசீட் வவுச்சர் யூஸ் பண்ணணும். ஸோ ரெசீட் வவுச்சருக்கான ஷார்ட்கட் கீ என்னது, F6. ஸோ இதில் நம்ம வந்து என்னவா ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷோட லெட்ஜர் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இது நம்மளுக்கு என்னது, கேபிட்டல் இல்லையா. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலுக்கான லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போது Alt C அப்படின்னு சொல்லியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஷார்ட்கட் கீ வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன நேம் கொடுக்கணும், ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதோட குரூப்பிங் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டே தான். எஸ். ஸோ எவ்வளோ ருபீஸு, ₹1 lakh. என்டர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அக்செப்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, an account was opened with State Bank of India and deposited ₹30,000. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் வந்து என்ன ஆயிருக்கு, வெளியில் போயிருக்கு. ஸோ கேஷும் பேங்க்கும் டிரான்சாக்ஷன் ஒரே என்ட்ரியில் வந்துச்சுன்னா நம்ம என்ன வவுச்சர் யூஸ் பண்ணணும், கான்ட்ரா வவுச்சர் யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம F4 வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கான்ட்ரா வவுச்சர் வந்துடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னவா இருக்கணும்னா பேங்க் தான் வரணும். ஸோ இதுக்கான மேனுவலாக நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்ம டெபிட்டில் என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் அதை இந்த மேலே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்கே லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு Alt C கொடுத்தோன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன குரூப்பிங் கீழே வரும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, நம்மளுக்கு என்ன சப் கிளாசிஃபிகேஷன் வந்துருச்சு, கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி இதுவே நம்மளுக்கு காட்டுது. ஸோ இதில் நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கணும், IFSC கோடு, தென் பேங்க் நேம், பிரான்ச், இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இது பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கேஷ். ஸோ கேஷ் வந்து எவ்வளோ நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் பேங்க்கில், ₹30,000. நரேஷன் நம்ம என்ன எழுதுவோம்,
being bank account opened in SBI. Yes. Next third entry நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Purchased furniture by paying cash of rupees 10,000. ஸோ அப்போ என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, நம்ம பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம், கேஷாக பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேமெண்ட்னாலே நம்மளுக்கு என்னது பேமெண்ட் வவுச்சர். இந்த இடத்துல பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஃபர்னிச்சர் வந்து நம்மளுக்கு என்னது அசட் இல்லையா, அப்போ நம்ம இது எந்த வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணணும், பேமெண்ட் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணணும். பேமெண்ட் வவுச்சருக்கான ஷார்ட்கட் கீ என்னது F5. ஸோ இதில் அக்கௌண்ட் வந்து என்னென்னா கேஷ், என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சர். அப்போ ஃபர்னிச்சருக்கான லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அண்டர் வந்து இது என்ன வரும் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 10,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நரேஷன் வந்து என்னது பீயிங் furniture purchased. So next நம்மளுக்கு என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா goods purchased on credit from Muhyiddin for 20,000. ஸோ இந்த இடத்துல goods purchased. ஸோ இப்போ தான் நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸ் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் என்ட்ரி எந்த வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம், பர்ச்சேஸ் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது F9. ஸோ இன்வாய்ஸ் நம்பர்னால் நம்மளோட பில் நம்பர் தான் இருக்கும். ஸோ பில் நம்பர் இருந்தால் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், டேட் இருந்தால் டேட் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நம்ம என்ன கொடுக்கணும்னா கிரெடிட்டாரோட நேம் வந்து கொடுக்கணும். அப்போ நம்ம கிரெடிட்டாருக்கும் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணணும். யார் நம்மளோட கிரெடிட்டார், முஹைதீன். அவர் யார், கிரெடிட்டார். அப்போ அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ அதே மாதிரி இது என்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், பர்ச்சேசஸ் இல்லையா. அப்போ பர்ச்சேசஸ்க்கும் தனியாக வந்து நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பர்ச்சேசஸ் அண்டர் வந்து என்னன்னா பர்ச்சேசஸ் தான், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். எஸ். ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, 20,000. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன நரேஷன் எழுதுவோம், பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு on credit from Muhyiddin. Accept. So next fifth entry நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, cash sales made for rupees 8,000. ஸோ யூஸ்வலாக இதை நம்ம என்ன மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம், மேனுவலாக இருந்துச்சுன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், சேல்ஸ் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அப்போது ஷார்ட்கட் கீ என்னது ஷார்ட்கட் கீ என்னது F8. ஸோ சேல்ஸ். ஸோ இதிலே நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர்ன்றது என்னது, நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ இது நம்ம என்னது கேஷுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸுக்கும் நம்ம சேல்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். சேல்ஸ் அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 8,000 rupees. Being goods sold for cash. Next என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க, goods purchased from Ratinam for rupees 5,000 and money deposited in CDM. குட்ஸ் நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ரத்தினம் கிட்ட இருந்து. மணி டெபாசிட்டட் இன் சிடிஎம். சிடிஎம்னா கேஷ் டெபாசிட் மிஷின். அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் பே பண்ணிட்டோம். அப்போ ஆப்வியஸாக இது என்னது கேஷ் பர்ச்சேஸாக தான் நம்ம எடுத்துப்போம். அப்போது பர்ச்சேஸ் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணணும். கேஷ் பர்ச்சேசஸ் எவ்வளோ ருபீஸு, 5,000. ஸோ நரேஷன் என்ன எழுதுவோம், பீயிங் goods purchased cash and then
நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன என்ட்ரி இருக்கு? goods sold to ரோனி on credit for 60,000. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்? டெட்டார்க்கான லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே டெட்டார் யாரு? ரோனி தான் டெட்டார். ஸோ சேல்ஸ் வவுச்சர் போயிடலாம். சேல்ஸ் வவுச்சரில் பார்ட்டி நேம் வந்து ரோனி. ஸோ நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜரை ரோனி அண்டர் வந்து டெட்டார்ஸ். ஸோ இந்த குரூப்பிங் தான் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த குரூப்பிங் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நம்ம போடுற என்ட்ரிஸ் வந்து கரெக்டான இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா தப்பு தப்பாக ஆகிடும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ ருபீஸ்? 60,000 rupees. being goods sold on credit. So next transaction என்ன கொடுத்துருக்காங்க? money withdrawn from bank for office use rupees 9,000. ஸோ பேங்க்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? கான்ட்ரா என்ட்ரி தான் பாஸ் பண்ணணும். அப்போ கான்ட்ரா வவுச்சர் போகணும். என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ இங்கே மேலே என்ன இருக்கணும்? கேஷ். அப்புறமா பேங்க், நம்மளுக்கு இங்கே என்ன பேங்க் இருக்குது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆப்வியஸ்லி அதுலேருந்து தான் நம்ம வித்ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ ருபீஸு? 9,000. ஸோ நரேஷனில் வந்து being cash withdrawn for office use. ஸோ இங்கே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நம்ம பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் பேங்க்லேருந்து. ஸோ அப்போ பேங்க்கோட பேலன்ஸ் இங்கே குறைஞ்சிருச்சு, கேஷோட பேலன்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து என்ன, கரண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்றத டேலியில் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்டி என்ட்ரி பாஸ் பண்ணும்போதும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னா பார்ட் பேமெண்ட் ஆஃப் rupees 10,000 மேடு டு மொஹைதீன் பை செக். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மொஹைதீனுக்கு பார்ட்லி பேமெண்ட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம என்னவா பேமெண்ட் பண்ணியிருக்கோம்? செக் மூலயமா நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இந்த எந்த வவுச்சரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்? பேமெண்ட் வவுச்சரில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் வவுச்சரில் செக் வந்து என்ன, செக் மூலயமா தானே நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்னது? பேங்க் அக்கௌண்ட்டு தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ யாருக்கு நம்ம பேமெண்ட் போட்டிருக்கோம்? மொஹைதீனுக்கு பேமெண்ட் போட்டிருக்கோம். தட் இஸ் 10,000 rupees. ஸோ நரேஷன் என்ன எழுதுவீங்க? being payment made to Mohideen by check. Next transaction is Ronnie made part payment of 5,000 by cash. அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்னது? கேஷ் வந்து நம்மளுக்கு உள்ளே வருது. அப்போனா நம்ம என்ன வவுச்சர் பாஸ் பண்ணணும்? ரெசீட் வவுச்சர் பாஸ் பண்ணணும். F6 என்னவா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கேஷாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஹூம்? ரோனி கிட்ட இருந்து. எவ்வளோ ருபீஸு? 5,000 rupees. being cash received from Ronnie. Next transaction என்னது? salaries paid to staff through ECS rupees 6,000. ஸோ ஸ்டாஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சேலரி வந்து பே பண்ணியிருக்கோம். த்ரூ ECS அப்படின்னா என்னது? எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். ஸோ இது வந்து பேங்க் மூலயமா தான் நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ சேலரினாலே என்னது? நம்மளுக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ அது வந்து என்ன என்ட்ரி? பேமெண்ட் என்ட்ரியில் பாஸ் பண்ணணும். ஸோ பேமெண்ட் வவுச்சர் போயாச்சு. ஸோ நம்ம எது மூலமாக இது பண்ணியிருக்கோம்? பேமெண்ட் பண்ணியிருக்கோம் பேங்க் மூலயமா. அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே நம்ம சேலரிஸ்க்கான லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். சேலரிஸ். ஸோ சேலரிஸ் வந்து நம்மளுக்கு என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து எந்த இடத்துல வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இது எந்த குரூப்பிங்கில் வரும் கொண்டு வரோம்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பிங்கில் கொண்டுட்டு வரோம். ஸோ எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்கோம்? 6,000 rupees. being salaries paid through ECS.
நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னது wages of ₹3000 paid by cash. அப்போ இதுவும் வந்து என்னது பேமெண்ட் என்ட்ரி தான். ஸோ நம்ம என்னவா பேமெண்ட் பண்ணுறோம், கேஷாக வந்து பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேஜஸ்க்கான லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ வேஜஸ் வந்து நம்மளுக்கு என்னது டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்டர் வந்து நம்ம இதில் என்ன கொடுக்கணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ ருபீஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம், 3000. நரேஷன் என்ன எழுதுவீங்க, பீயிங் வேஜஸ் பெய்டு. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னது, பர்ச்சேஸ் தி ஸ்டேஷனரி ஃப்ரம் பாண்டியன் லிமிடெட் ஆன் கிரெடிட் ₹4000. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டேஷ்னரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேசஸ் வவுச்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஜேர்னல் வவுச்சர் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஜேர்னல் வவுச்சருக்கான ஷார்ட்கட் கீ என்னது F7. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாண்டியன் லிமிட்டெட்கான லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பாண்டியன் லிமிட்டட் கிரெடிட்டுக்கு தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இவர் என்னன்னு சொல்லுவோம், கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக அதுக்கு நம்ம மேனுவல் என்ட்ரி நம்ம என்னவா பாஸ் பண்ணுவோம், ஸ்டேஷ்னரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எய்தர் கேஷ்னா கேஷாக போடுவோம், இல்லை பேங்க்லாம் பேங்காக போடுவோம். இந்த இடத்துல நம்ம பேமெண்ட் பண்ணாததால் அந்த பாண்டியன் லிமிட்டடை தான் வந்து நம்ம கிரெடிட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது ஸ்டேஷ்னரிக்கான அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டேஷ்னரிஸ் வந்து என்னது இன்டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம், 4000 ருபீஸ்க்கு. டூ யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், பாண்டியன் லிமிடெட். பீயிங் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் கிரெடிட். ஸோ எல்லா என்ட்ரிஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடலாம். ஸோ டேலியில் வந்துட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸை வந்து போய் பார்க்கலாம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்ன கிளிக் பண்ணணும்னா டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ். இதில் ஆல்ட் F1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா டீட்டெயில்டாக வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட். இந்த இடத்துல ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நம்ம என்ன தான் பண்ணோம், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதுவே நம்மளுக்கு என்னவா காட்டிடுச்சு, ட்ரையல் பேலன்ஸாக வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுவே நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த குரூப்பிங் எல்லாம் வந்துருச்சா. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம ராபர்ட்டுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் குரூப் பண்ணோம். ஸோ குரூப் ஆயிருக்கு. அண்ட் தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அது கரண்ட் லயபிலிட்டிஸ். தென் ஃபிக்ஸட் அசெட்ஸ் கீழே ஃபர்னிச்சர் வந்திருக்கு. தென் கரண்ட் அசெட்ஸ் கீழே சன்ட்ரி டேட்டாஸ், கேஷ் இன் ஹேண்ட், பேங்க் அக்கௌண்ட்ஸ். அண்ட் தென் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே சேல்ஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வேஜஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே சேலரிஸ் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ். நம்மளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட ரிப்போர்ட் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு இங்கேயே இருக்க பாருங்கள், ரிப்போர்ட்ஸ் கீழே இருக்க பாருங்கள். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக நம்ம பியும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் F1 கொடுத்தோன்னா டீட்டெயில்டாக வரும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, 40,000 ருபீஸ். அண்ட் தென் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, 30,000 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறதுக்கும் பேலன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸ் தனியாக, லயபிலிட்டிஸ் தனியாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகி காட்டுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரேஷியோ அனாலிசிஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வந்துருச்சா. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் என்னவா இருக்குது, கரண்ட் ரேஷியோ என்ன பொசிஷனில் இருக்குது, குயிக் ரேஷியோ எந்த பொசிஷனில் இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ 58.82 இருக்குது, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ, இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் எல்லாமே அதுவே ஒர்க் அவுட் பண்ணி இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அண்ட் தென் டே புக்குடைய டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் டிஸ்பிளே போய் டே புக்
போனோம்னா ஸோ பர்டிகுலர் டேயில் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு இதுலேயுமே ஆல்ட் F1 கொடுத்தோன்னா டீட்டெயில்டான டிரான்சாக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ என்ன வவுச்சர் டைப்பு, என்ன என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்துடுச்சு இல்லையா. ஆக மொத்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இதிலருந்தே நம்மளுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேவையோ அதை வச்சு நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். நம்ம பெருசாக வந்து நிறைய கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி டேட்டாஸை வந்து நம்ம எத்தனை கம்பெனிஸ்க்கு வேணாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா மறுபடியும் என்ன பண்ணணும், கிரியேட் கம்பெனி மூலயமா எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் பாஸ் பண்ணோன்னா அந்த கம்பெனிஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தனியாக வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும். உங்களுக்கு புக்லேயே வந்து இன்னொரு சம்மோ இருக்குது. உங்ககிட்ட சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ இருந்துச்சு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாட்டி எப்படி என்ட்ரிஸ்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படிலாம் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் டே டு டே லைஃப்பில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதோட நம்மளுக்கு இந்த சாப்டர் 10 வந்து முடியுது. ஸோ சாப்டர் 1லேருந்து நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.